எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நியூஸ் பேப்பர் வச்சு கலர்ஃபுல்லான வாசல் தோரணம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தோரணம் பண்ணுறதுக்கு நியூஸ் பேப்பர் வேணும். அதுக்கப்புறமா ஃபெவிகால், சீசரு, ஒரு குச்சி. இது ஆர்டினரி தொடப்பு குச்சி தான், முனையில் மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி 4 மடிச்சுக்கோங்க நீல வாக்கில். ஏன்னா குறுக்கில் மடித்து கட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்காது. ஸோ நீல வாக்கில் ஃபஸ்ட்டு மடிச்சிக்கங்க. நம்ம இந்த சைஸ் தான் கரெக்டாக இருக்கும் நம்ம பண்ணுறதுக்கு. அதுக்காக தான் தனித்தனியாக கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிக்கை வச்சு ஒரு முனையிலிருந்து மெதுவாக இங்கே உருட்டிக்கிட்டே வரணும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் க்ளூவும் கடைசியாக எண்டிங்கில் க்ளூ தடவுனா போதும். நடுவில் எங்கேயுமே தடவ வேண்டாம். ஏன் நடுவில் நீங்கள் தடவுனீங்கன்னா உங்களால் உருட்ட முடியாது. இப்போது ரெடி ஆகிடுச்சு பேப்பர் ரோலு. இந்த மாதிரி ரோலு கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த லென்த் வைஸ் பேப்பரில் பாதியை கட் பண்ணிக்கோங்க. பாதியை கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே கார்னர்லேருந்து இந்த குச்சை வச்சு சுற்றிட்டு வாங்க. இப்போ இது ஒரு ரோல் கிடச்சிரும். இந்த சைஸ் ரோலும் வேணும் நம்மளுக்கு. இப்போ இது கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், லென்த்து இது 3/4 சைஸ்க்கு வருது. நம்ம பெரிய ரோல்லேருந்து கண்டிப்பாக பாதி கட் பண்ணி எடுக்க முடியாது. ஏன்னா 2 கார்னர்லேயும் ஷார்ப்பாக கிடைக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் ஸ்டிக் பண்ண ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போது அந்த பெரிய ரோல் எடுத்து நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி டைட்டாக ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரோல் செஞ்சு மொத்தம் 24 எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி சின்ன சைஸ் பேப்பர்லேயும் ரோல் பண்ணிவிட்டு 21 தேவைப்படும். இது ஒரு சைடு பண்ணுற தோரணத்துக்கு மட்டும்தான் இந்த அளவு இப்போது ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சின்னது பெருசு ரெண்டும் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது எப்படி இருக்கட்டும். இப்போ பெரிய சைஸில் இருந்தால் நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இதை 4 ரோல் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. எடுத்து 4ஐயும் ஒன்று அட்டாச் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா பேப்பர்ன்றதுனால ஈஸியாக ஸ்டிக் ஆகிடும். ஆனால் கொஞ்ச நேரம் நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். சீக்கிரமாக பண்ணணுன்னா ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணுங்கள். இப்போது ஒரு லாங் சைஸ் ரோல் பண்ணாலே பேப்பர் ரோல் எடுத்து அந்த 4ஐயும் கவர் பண்ணி நல்லா ஸ்டிக் பண்ணிவிடுங்க. இப்போது அழகான ஒரு ஸ்கொயர் கிடச்சிருச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் ஒட்டிட்டிங்கன்னா 6 பீஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்மளுக்கு. அடுத்தது சின்ன சைஸ் ரோல் எடுத்து இந்த மாதிரி பாட்டில் ஏதாவது இருந்ததுன்னா அதை சுற்றி ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப் கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த சர்க்கிள் ஒரு தோரணத்துக்கு மொத்தம் 11 தேவை. இப்போ ரெடி ஆகிடுச்சு எல்லாம். இப்போது பைப் 2 எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் இப்போ கலர் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், அழகாக இருக்குது கலர் பண்ண உடனே. இப்போ முதல்ல பண்ண வேண்டியது அந்த சர்க்கிள் ஷேப்பை கார்னரை 2 பக்கமும் நல்லா கொஞ்சம் ஷார்ப்பாக பெண்ட் பண்ணி விடுங்க. 4 மட்டும் சர்க்கிள் ஷேப்பாக இருக்கட்டும், மீதியெல்லாம் அந்த மாதிரி பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அந்த பைப் கலர் பண்ணி வச்சோல்லையும் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம லென்த்து எவ்வளோ தேவையோ வச்சுக்கலாம். நான் 1 இன்ச் சைஸ்க்கு கட் பண்ணியிருக்கேன். இந்த பெண்ட் பண்ணிவிட்ட ரவுண்டில் இருந்து 3 மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இது கடைசியாக நம்ம ஜாயின் பண்ணணும். இதெல்லாம் இப்போது கட்டுறதுக்கு கண்டிப்பாக நூல் தேவை. இந்த நூல் நான் உள்ள நூலும் நீங்கள் படுத்துக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி திக்கான நூலும் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், அறுந்து விழாத மாதிரி. அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் ஷேப் எடுத்துகிட்டு அந்த 6 ஸ்கொயர்லேயே சென்டரில் அந்த நம்ம சின்ன சர்க்கிள் உருட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா ஸ்டிக் பண்ணிவிடுங்க. இப்போ பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். அப்போ தான், ஏன்னா அந்த கோல்ஸ் மறைக்கிறதுக்காக தான். இப்போ இது ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இதாவது ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணுறேன் சீக்கிரமாக ஒட்டுறதுக்காக தான். அடுத்தது நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இப்போ ஊசியில் நூலை கோர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சர்க்கிள் எடுத்து நாட் போட்டுக்கோங்க நல்லா. இதுதான் ஸ்டார்டிங். அடுத்தது ஒரு பைப்பு ஜாயின் பண்ணிவிட்டு அந்த க்ரீன் கலர் நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சர்க்கிள் சின்னது. அடுத்தது பெண்ட் பண்ணி விட்டது சர்க்கிள். திரும்பவும் நீங்கள் க்ரீன் அவுட்லைன் மாதிரி இருக்கணும். இப்போ இது நீங்கள் கட்டும்போது ஊசியில் நீங்கள் உள்ளே நீங்கள் அதில் குத்தியும் எடுக்கலாம். ஆனால் நான் அப்படி பண்ணலை, சும்மா நாட் மாதிரி நல்லா போட்டு விடுறேன். இதுவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஹோல்ஸ்களை விடுறதுக்கு மட்டும், ஏன்னா பைப்பில் விடுறதுக்கு மட்டும் பண்ணுறேன். அடுத்தது இப்போ ஸ்கொயர் ஒன்று அட்டாச் பண்ணுறேன். நம்ம இது போடும்போதும் கலர் மாறி மாதிரி தான் நீங்கள் போடணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு எல்லோ கலர் போட்டிருக்கேன். அந்த சென்டரில் ஊசியை விட்டு நல்லா நாட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி கீழேயும் நீங்கள் ஊசி விட்டு நல்லா நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த பைப்பு விடணும். பைப்பு விட்டுட்டு திரும்பவும் க்ரீன் கலர் முடித்த உடனே
நம்ம ஏற்கனவே பெண்ட் பண்ணி விட்டனால இப்போது சர்க்கிள் சேர்க்கணும். ஸோ மாறி மாறி நீங்கள் வந்து சர்க்கிளு, அதுக்கப்புறமா அந்த பைப்பு க்ரீனு, பெண்ட் பண்ணி விட்டது, அடுத்து ஸ்கொயர். ஸோ இதே மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி விடணும். கரெக்டாக லைனாக நீங்கள் ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். இந்த நாட் போடுறது மட்டும் கொஞ்சம் நல்லா டைட்டாக போட்டுருங்க. அதே மாதிரி நாட் போட்டுட்டு உடனே நீங்கள் அதை எக்ஸ்ட்ராஸும் கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் பார்க்க ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் 3 முடிச்சிட்டேன். இப்போ இதுவே பாதி முடிஞ்ச மாதிரி தான். இப்போ நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். அடுத்தது கடைசியாக நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அந்த 3 நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை தான் இப்போது ஒட்டுறோம். அதில் வந்து அந்த எக்ஸ்ட்ரா இந்த க்ரீன் கலரை அது சென்டரில் ஜாயின் பண்ணி ஒட்டிடலாம். அதுக்கப்புறம் இதை வந்து 2 ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால நூல் நல்லா டைட்டாக கட்டணும். அப்போ தான் அது கீழே தொங்கும்போது ஷேப் வந்து அழகாக தெரியும், பார்க்க நல்லாவும் இருக்கும். இப்போ கடைசியாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நல்லா நாட் டைட்டாக போட்டுட்டு எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணி எடுத்துருங்க. இன்னும் கொஞ்சம் அழகாக்கிறதுக்கு கண்ணாடி இல்லைன்னா மணி எதாவது இருந்துச்சுன்னா அழகாக ஸ்டிக் பண்ணி ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணினீங்கன்னா சூப்பராக இருக்கும். இனிமேல் காசு கொடுத்து வெளியே நம்ம வாங்க வேண்டாம். வீட்டில் இருக்கிற நியூஸ் பேப்பர் இருந்தாலே போதும், அழகான வாசல் தோரணம் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.